பாங்கி விரலி பாணன் என்ற இந்த 8 பொருள்கள் தான் தூது விடுவதற்குரிய சரியான பொருள். ஆகையினாலே கந்தனுக்கு தோழனாக இருக்கின்ற வீரபாகுத்தேவரையே நீ சென்று சூரபத்மனுக்கு சொல்லி வா, அவன் ஒருவேளை கேட்டுவிட்டால் சேதம் குறையும் போ என்று சொல்ல வீரபாகுத்தேவர் கந்தமாதன பர்வதத்திலே இருந்து கிளம்ப அங்கே அவரை எதிர்த்த ஆளிமுகன் போன்றவர்களை அழித்து வீழ்த்த சிறையிலே இருந்த ஜெயந்தன் முதல் நாள் முருகனை கண்ணிலே காண அவர் யாரென்று புரியாமல் இருக்க உன் தவத்தை என்னவென்று சொல்லுவது என அவனையும் பார்த்து ஆறுதல் சொல்லி தேவசேனாபதியாக முருகன் வந்து கொண்டிருக்கிறார், சூரபத்மனுடைய அழிவு நெருங்கிவிட்டது, கவலைப்படாதே என அவனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சூரனிடத்திலே போக அவனிடத்திலே வேத காட்சிக்கும் உபனிடத்து உச்சியின் நுழைந்த போத காட்சிக்கும் காண முடியாதவன் அவன், புதியவரில் புதியவன், மூதக்கார்க்கு மூதக்கன், அவனே ஆதிக்கு ஆதியாகி முடிவுக்கு முடிவாகி உயிர்க்கு உயிராகி நிற்கும் அமலன், அவனே கைவில்லேந்தி வந்திருக்கிறான். வரமளித்த சிவன் தானே அழிப்பது முறையல்ல, சூரபத்மனை அழிக்கக்கூடிய ஆற்றல் மற்றவருக்கும் இல்லை என்ற காரணத்தினாலே தன்னுடைய சக்தியான குமரனை அனுப்பி இருக்கிறார். அதனாலே தாழுதல் வேண்டும், அவனிடத்திலே வணங்கி வேண்டுவாயே, ஆனால் சூரா உன்னுடைய வாழ்க்கை நிலைக்கும், உன் சௌபாகியம் பெருகும் என சொல்ல கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் பின்னே என்ற வாக்குக்கு இணங்க அவன் அதை ஒற்றுக்கொள்ளாமல் காற்றினால் தள்ளுண்டு நெருப்பினால் சூடுண்டு அவன் அங்கு கங்கை ஆற்றினால் அலைப்புண்டு சரவணம்புக்கு ஒதுக்குண்டு வேற்றுப்பேர் முறையுண்டு விளையாடும் நேற்றை பாலனோ பரம்பொருள் அவன் என்னை வெல்லுவான் என்பது கண்ணில்லாத ஒருவன் சூரியனை பழமென காட்ட கையில்லாத ஒருவன் அதை பறித்து வந்தான் என்று சொன்னார். அதில் எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை. இப்பேற்பட்ட வரபலம் படைத்த என்னை போய் அந்த பாலகன் அழிப்பான் என்பது என ஆரவாரத்தோடு சிரிக்க அப்பொழுது அருகிலே இருந்த சிங்கமுகன், அண்ணா அவனை சிறியவன் என்று இகழாதே, ஆலமரத்தினுடைய சின்னஞ்சிறிய விதைதான் பெண்ணம்பெரிய ஆலமரமாக வருகிறது, அந்த சின்னஞ்சிறிய ஆலம் வித்து அத்தனையும் அடக்கி கொண்டிருப்பது போல சீலமில்லாதவர்க்கு உணரவுண்ணாத அந்த தற்பரன் இருக்கிறானே அவனை பாலன் என்று எண்ணாதே, அத்தனை பொருள்களும் மேலை நாள் அவனிடத்திலே இருந்துதான் தோன்றியது என சொல்ல சாக போகிறவனுக்கு மருந்து பிடிக்காதது போல அறிவுரையும் அறவுரையும் அவனுக்கு பிடிக்காமல் போக அந்த நேரத்திலே வீரபாகுத்தேவர் எதிர்த்தவரையெல்லாம் வீழ்த்திவிட்டு அங்கிருந்து முருகனுடைய தாழினையிலே வந்து வணங்க உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்க கோலநிழி நிதிபதி வாழ்க்கையையும் நான் குறியே, எனக்கு இந்திரனுடைய பதவியை நான் கனவிலும் வைக்கே, மாலையின் பதத்தை ஒரு பொருளென கருத மாட்டேன், முருகா சால நின் பதத்து அன்பையே வேண்டினே, உன்னுடைய அடியவனாக உன் திருவடியின் கீழேயே எந்த நாளும் பிரியாமல் இருக்கின்ற பெருவரத்தை தாய் என சொல்ல முருகன் மகிழ்ந்து அங்கிருந்து கிளம்பி பெரும் படையோடு சூரபத்மனை அழிப்பதற்காக அவன் இருக்கிற மகேந்திரபுரியை நோக்கி சென்றான். அப்படி சென்றடைய குறைந்தபட்சம் ஒரு நாளாவது ஆகும். ஆகையினாலே நாளை மாலையிலே முருகனை போர்க்களத்திலே சந்திக்கலாம் என சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வணக்கம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி என்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி.